ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல முதல் வீக்கெண்ட் ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதை பத்தி பேசுவோமா? முதல் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படம் வந்து வெள்ளிக்கிழமை வெளியானா 3 நாட்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு. அதுதான் முதல் வீக்கெண்ட் சொல்லுவாங்க. ஒருவேளை Thursday ரிலீஸ் ஆச்சுன்னா 4 நாட்கள் வீக்கெண்டா இருக்கலாம். இல்ல சில படங்கள் வந்து புதன்கிழமை எல்லாம் வெளியாயிருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் டேல வரும்போது, அப்ப என்ன ஆயிடும்னா 5 நாட்கள் வீக்கெண்டா இருக்கும். அந்த 5 நாட்கள் தான் ஒரு திரைப்படத்தினுடைய ஃபேட்டே டிசைட் பண்ணுது. ஃபேட்னா ஓவராலா அந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத இந்த முதல் 3ஓ இல்ல 4ஓ 5 நாட்கள் தான் டிசைட் பண்ணுது. என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு திரைப்படம் வந்து 2 வாரம் 3 வாரம் ஓடாதா? ஒரு 3 நாள் 4 நாள் மட்டுமே வந்து ஒரு திரைப்படத்தை டிசைட் பண்ணிடுமா? அதாவது அதனுடைய தலைவிதியை டிசைட் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. அதுதாங்க ஃபேக்ட். நான் வந்து நிறைய படங்களை வச்சு அனலைஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. இன்ஃபேக்ட் அதிர்ச்சியா இருந்தது. ஒரு 3 4 நாட்கள் வந்து ஒரு படத்துக்கு பெரிய லெவல்ல கலெக்ஷன் இல்லைன்னா, அந்த படத்துக்கு ஓவரால் கலெக்ஷனே ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கு. எப்படி இது? ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில டேட்டாலாம் உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண விரும்புறேன். இப்போ சமீபத்தில் வெளியான குபேரா படத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த குபேரா படம் வந்து 3 வாரங்கள்ல 140 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 140 கோடியில முதல் 4 நாட்கள், அதுதான் அந்த படத்துக்கான வீக்கெண்ட். அந்த 4 நாட்கள்ல கலெக்ட் பண்ண தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 கோடி. ஒரு படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷன்ல 2/3 கலெக்ஷன் வந்து 4 நாட்கள்ல வந்திருக்கு. அப்போ அந்த 4 நாட்கள் வந்து கலெக்ஷன் சூப்பரா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. குபேரா மட்டும் தான் உதாரணமா, வேற படங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இப்போ நீங்க வேட்டையின் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா 103 கோடியே 50 லட்சம். இதுதான் வந்து ட்ரேட்ல வந்து டோட்டலா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய முதல் 4 நாட்கள் கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 75 கோடி. மொத்த கலெக்ஷன் 103 கோடி. முதல் 4 நாட்கள்ல இந்த படம் கலெக்ட் பண்ணது 75 கோடி. அதாவது 73% வந்து முதல் 4 நாட்கள்லேயே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது தமிழ்நாடு பொறுத்தவரையும். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கலெக்ஷன் வந்து 253 கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல இந்த படம் கலெக்ட் பண்ணது 189 கோடி. அப்போ 75% வேட்டையின் படத்தை பொறுத்தவரையும் முதல் 4 நாட்கள்ல தான் கலெக்ஷன் வந்திருக்கு. அப்போ மீதி எல்லா நாட்களும், அது வந்து 2 வாரம் 3 வாரம் ஓடினதெல்லாம் 25% தான் வந்திருக்கு. அப்போ முதல் 4 நாட்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த 4 நாட்கள் மிஸ் ஆனா டோட்டல் கலெக்ஷனே கம்மியா இருக்கும்ல. ஸோ அப்போ எந்த அளவு ஒரு 4 நாட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத வேட்டையின் கலெக்ஷன் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்ததா விடாமுயற்சி படத்தை எடுத்துக்கலாம். அந்த படத்தினுடைய டோட்டல் லைஃப் டைம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 80 கோடி 65 லட்சம். அது முதல் 4 நாட்கள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு பாத்தீங்கன்னா 63 கோடியே 90 லட்சம். இப்போ இந்த பர்சன்டேஜ் எடுத்து வச்சிங்களேன், 4 நாட்கள் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 79% வந்து 4 நாட்கள் வந்திருக்கு. அடுத்ததா என்டையர் வேர்ல்டு எடுத்துட்டீங்கன்னா 143 கோடி அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. அதுல முதல் 4 நாட்கள்ல கலெக்ட் பண்ண தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 116 கோடி. அதாவது 81% 4 நாட்கள் வந்திருக்கு. அப்போ 4 நாட்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதாவது ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளவு குரூஷியலான ஒரு விஷயம் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு பாருங்க. அடுத்ததா குட் பேட் அக்லி எடுத்துக்கலாம். பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்ச படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 153 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா அந்த 153 கோடியில முதல் 4 நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கோடியே 90 லட்சம். அதாவது 66% முதல் வீக்கெண்ட்லயே வந்துடுச்சு அந்த படத்துக்கு. அதாவது ஒரு 4 நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை. அடுத்ததா வேர்ல்டு வைட் எடுத்துட்டீங்கன்னா அந்த படம் 250 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 172 கோடியே 75 லட்சம். அதாவது 69% முதல் 4 நாட்கள்ல வந்திருக்கு. இப்போ ரெட்ரோ ஒரு உதாரணமா எடுத்துட்டீங்கனாலும் இதே மாதிரி தான். தமிழ்நாட்டில் டோட்டலா அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை 51 கோடியே 65 லட்சம். அதுல முதல் 4 நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை 35 கோடியே 70 லட்சம். அதாவது 69% அந்த வீக்கெண்ட்ல தான் வந்திருக்கு. வேர்ல்டு வைட் எடுத்துக்கிட்டாலும் 100 கோடி கலெக்ஷன்ல 72 கோடி, அதாவது 73% முதல் 4 நாட்கள்ல வந்திருக்கு. இதுக்கு எக்ஸப்ஷனே இல்லையா? எல்லா திரைப்படங்களும் 65லிருந்து 73% 80% வந்து முதல் 3 4 நாட்கள் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா முதல்ல கோட் படத்தை சொல்லலாம். கோட் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் 4 நாட்கள்ல கலெக்ட் பண்ண தொகை 107 கோடி தான். ஆனா டோட்டல் கலெக்ஷன் 218 கோடி. அதாவது முதல் வீக்கெண்ட்ல அந்த படத்துக்கு வந்து 49% வந்திருக்கு. 51% அதனுடைய லைஃப் டைம்ல வந்திருக்கு. அப்போ கோட்டுக்கு வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல ஆடியன்ஸ் வந்து 2-3 வாரங்கள் கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்ததோடு தான் அந்த படம் முதல் 4 நாட்கள்ல 49% வந்திருக்கு. ஆனா வேர்ல்டு வைட் அந்த படம் 484 கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா முதல் 4 நாட்கள்லயே 282 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 62% 4 நாட்கள் வந்திருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரையும்
கோட் படம் வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல 2-3 வாரம் ஓடி கலெக்ஷன் கொண்டு வந்தாலும் வேர்ல்டு வைட், அதாவது நான் சொல்றது ஓவர்சீஸ், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகாலாம் 4 நாட்கள் தான் மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணியிருக்கு. அது பிறகு வசூல் கம்மியாயிருக்கு. அதனால தான் 62% முதல் 4 நாட்கள்லேயே வந்திருக்கு கோட் படத்துக்கு. அதாவது ஒரு படம் சஸ்டெயின் பேசிஸ்ல ஓடிச்சுன்னா 4 நாட்கள் மட்டுமே நம்பி இருக்காது அப்படின்றதுக்கு அமரன் படம் வந்து ஒரு நல்ல உதாரணம். அமரன் படம் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலா 160 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல அந்த படம் 65 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 41% தான் முதல் 4 நாட்கள் வீக்கெண்ட்ல வந்திருக்கு. அதுக்கு பிறகு 100 கோடி வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படம் ஓடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலா அந்த படம் வந்து வேர்ல்டு வைட் 335 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல 136 கோடி தான் அந்த படத்துக்கு வந்திருக்கு. அதாவது 41% தான் வந்திருக்கு. அப்போ 59% சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படம் ஓடுனதோடு தான் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் அந்த படத்துக்கு வந்திருக்கு. சோ முதல் 4 நாட்கள்ல மட்டுமே அமரன் படம் நம்பி இல்ல, கோட் வந்து தமிழ்நாட்டில் நம்பி இல்ல. இதே தான் டிராகன் படத்துக்கு இன்னும் பெரிய உதாரணமா நான் சொல்ல முடியும். டிராகன் படம் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலா தமிழ்நாட்டில் அந்த படத்தினுடைய கலெக்ஷன் 78 கோடி 65 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல அந்த படத்துக்கு 24 கோடி 85 லட்சம் தான் வந்திருக்கு. அதாவது 32% தான் முதல் 4 நாட்கள்ல அந்த படத்துக்கு வந்திருக்கு. ஓவராலா வேர்ல்டு வைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராகன் படம் 154 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் 4 நாட்கள்ல 49 கோடி தான் வந்திருக்கு. அதாவது 32% தான் முதல் 4 நாட்கள் வந்திருக்கு. அப்போ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொல்றது எக்ஸெப்ஷன்னா கோட் தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு இல்லை. அதே மாதிரி அமரன் அண்ட் டிராகன் இதெல்லாம் எக்ஸெப்ஷன். அதாவது 32-40% தான் முதல் வீக்கெண்ட் வந்திருக்கு. அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல் வீக்கெண்ட்ல ஒரு 30-35% வந்துட்டு அது பிறகு 65% வந்து அடுத்த 2 வாரம் வந்ததுன்னா ஒரு படத்துக்கு ஒரு சஸ்டெயின் பேசிஸ்ல கலெக்ஷன் இருக்கும். ஆனா இப்ப போற சினாரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பெரிய பெரிய படங்கள் லிஸ்ட் நீங்க பாத்தீங்க, நம்பர்ஸ் பாத்தீங்க, 60%, 70%, 79% வந்து முதல் 4 நாட்கள்ல வருது. அது பிறகு கலெக்ஷனே இல்லை. அப்போ வீக்கெண்ட் மட்டும் அந்த படங்கள் வந்து சரியான முறையில் கலெக்ஷன் அச்சீவ் பண்ணலன்னா அந்த படங்களுக்கு ஓவராலா வசூல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்போ எந்த அளவு ஒரு படத்துக்கு வந்து வீக்கெண்ட் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா பேஸ்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு படத்துக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் அது 3 நாளா 4 நாளா 5 நாளா அது தெரியாது நம்மளுக்கு. அதாவது டிபெண்டிங் ஆன் எந்த தேதியில் அது வெளியாகுதோ, புதன்கிழமை வந்தா 5 நாட்கள், வியாழக்கிழமை வந்தா 4 நாட்கள், இல்ல வெள்ளி தான் வந்தது, ரெகுலர் வெள்ளிக்கிழமை தான் வந்ததுன்னா 3 நாட்கள். அந்த 3-5 நாட்கள் தான் ஒரு திரைப்படத்தினுடைய விதியை தீர்மானிக்குது. டோட்டலா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்ல அதை எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு. இதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு திரைப்பட குழு பண்ணணும், இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் வீக்கெண்டை எப்படியாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அந்த ஓப்பனிங் வீக்கெண்டை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து அந்த திரைப்படத்துக்கு ஓவரால் கலெக்ஷனை கொண்டு வரவே முடியாது. அப்போ ஓப்பனிங் வீக்கெண்ட் எப்படி கொண்டு வருது? மிகப்பெரிய லெவலில் நம்ம உழைப்பு கொடுத்தாகணும். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல், அதாவது நீங்க வந்து டைட்டில் ஆரம்பிச்சு அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து டீசர், ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அந்த படத்தினுடைய பஸ் அப்படின்வாங்க. பஸ் அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு டாக், எதிர்பார்ப்பு மிக பெருசா இன்க்ரீஸ் ஆகணும். ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் ஆகும்போதே, புக் மை ஷோல ஓப்பன் ஆகும்போதே பெரிய லெவலில் அந்த படத்துக்கு வந்து புக்கிங் ஆரம்பிக்கணும். புக் மை ஷோல ட்ரெண்டிங்ல போகணும். எல்லோருமே சொல்ல ஆரம்பிக்கணும் வேர்ல்டு வைட் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு உதாரணமா நான் வந்து லியோ படத்துக்கெல்லாம் சொல்றேன். லியோ படம் வந்து பாத்தீங்கன்னா யூகேல 30 நாள் முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி 10,000 டிக்கெட் போயிடுச்சு, 20,000 டிக்கெட் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய பஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராலா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கா, இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு இங்கேயும் ஓப்பனிங் வரும்போது, அதாவது புக்கிங் ஓப்பன் பண்ணும்போதே பெரிய லெவலில் புக்கிங் வந்துடுச்சு. ஸோ ஏதாவது வகையில் நம்ம வந்து முதல் 4 நாட்களுடைய புக்கிங்கை பெரிய லெவலில் கொண்டு வரணும். அது கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. பெரிய நடிகர்கள் நடித்த படத்துக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும். சிறிய நடிகர்களோ இல்லை மீடியம் நடிகர்கள் நடித்த படங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படம்லாம் ஓடி கலெக்ஷன் கொண்டு வரணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து முதல் 3 நாட்கள் 4 நாட்களில் இவ்வளோ பெரிய வசூல் வந்ததெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதனுடைய டோட்டல் வசூலில் முதல் 4 நாட்களில் மேக்ஸிமம் போனால் 20% வந்திருக்காது. சஸ்டெயின் பேசிஸ்ல சில படங்கள் ஓடி இந்த மாதிரி கலெக்ஷன் அச்சீவ் பண்ணலாம். அதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான். நான் எப்படி டிராகன் படத்தை சொல்லணும் இல்லை அமரன் சொல்லணும், இதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான். ஆனா ஜென்ரல் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் தான் மிகவும் குரூஷியலா இருக்கு. அதனால தான் நான் சொல்ல வருது, பெரிய லெவல்ல நம்ம ப்ரொமோஷன்ஸ்லயும் எல்லா விதங்களையும் நம்முடைய மெட்டீரியல்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா போயிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறது, போய் ஈவெண்ட்லாம் பண்றது அப்படி நான் சொல்லல. அந்த படத்தை பத்தியான ஒரு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து பண்ணணும். இப்போ கூலி படத்தை எடுத்துங்களேன், நல்ல ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்துட்டே இருக்கு. பாடல்கள் ஒன்னொன்னும் பெரிய லெவல்ல டாக்கா இருக்கு. அது வந்து
மீம்ஸா வந்துட்டு இருக்கு, ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே அந்த படத்தை பத்தியான எதிர்பார்ப்பு பல மடங்கு பேசிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப் சேனலும் அந்த படத்தை வந்து பெருசா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பஸ் ஒன்று கிரியேட் பண்ணும்போது தான் ஓவராலா அதனோட பிசினஸே பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஓவர்சீஸ்ல இவ்வளவு வியாபாரம் ஆயிடுச்சு, ஜனநாயகனோட இது இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு, அதாவது டிஜிட்டல் ரைட் இவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு, கேரளா வந்து இவ்வளவு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானா வந்து ஹையஸ்ட் லெவல் பிரைஸ் வித்திருக்கு. எவ்ரிதிங் கிரியேட்ஸ் அ பஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒவ்வொரு நியூஸுமே ஒரு படத்துக்கு வந்து அடுத்த கட்டம் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை கூட்டுது. ஸோ இப்படி நீங்க அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை கூட்டி கூட்டி வரும்போது அந்த படம் ஓப்பனிங், அதாவது ஒரு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஓப்பனிங் பண்ணும்போதே புக் மை ஷோல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகும். அந்த 4 நாட்கள் வசூல் வந்து அவ்வளோ குரூஷியல். அதை அச்சீவ் பண்ண பிறகு படம் நல்லா இருந்ததுன்னா சஸ்டெயின் பேஸில் அந்த படம் ஓடி மிகப்பெரிய அளவில் கலெக்ஷனை கொண்டு வந்துடும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு படம் டிவைடடா டாக் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 4 நாள் புக்கிங், 4 நாள் வசூல் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ண முடியும். நான் சொன்ன எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா 4 நாளில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படங்கள். அப்போ ஒரு தயாரிப்பு குழு மிகப்பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த படத்துக்கு எப்படியாவது ஓப்பனிங் வீக்கெண்ட் வசூலை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் நம்ம டோட்டல் வசூலில் 60-70% ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரி, நான் வந்து நிறைய ப்ரொமோஷன் மெட்டீரியல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டே வரேன். அடுத்ததான் என் படம் வந்து சஸ்டெயின் பேசிஸில் வசூல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட் நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து 4 நாட்களுக்கு பிறகு மண்டே அன்னைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. திரையரங்கில் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 4வது நாள் இல்லைன்னா 5வது நாள் ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக திரையரங்கை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா, ஒரு கண்டென்ட் மட்டும் சூப்பராக இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அதனால திருப்பி நான் சொல்ல விரும்புறது, உங்க கண்டென்ட் ஓரளவாவது மக்களுக்கு அப்பீல் ஆன மாதிரி இருந்ததுன்னா நீங்க சஸ்டெயின் பேசிஸ்ல படத்தை வந்து ரன் பண்ண முடியும், பெரிய லெவலில் கலெக்ஷன் கொண்டு வர முடியும். அஸ்யூமிங் கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் வீக் தேர்ட் வீக் கூட நல்லா போகும். 3 நாட்கள் 4 நாட்கள் ஓப்பனிங் வீக்கெண்ட் எப்படியோ ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்துருவோம், ஏதாவது அட்வான்ஸ் புக்கிங் மூலமா. ஆனா 5வது நாட்கள் எப்படி வசூல் வரும்னா, இப்போ என்ன மாதிரி டாக் வந்து அந்த ஓப்பனிங் டேல வருதோ அதுதான் 5வது நாளுக்கு வந்து ஓப்பனிங்கா மாறும். அதாவது புக்கிங் ஆரம்பிக்கும். 5வது நாளுக்கும் வந்து மக்கள் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ரிவ்யூஸ் ஓவர்சீஸ்ல வருது, இங்க டொமஸ்டிக்ல கேரளா, கர்நாடகா, ஆந்திரால இப்படி வருது, இங்க 9 மணி காட்சி ஆரம்பிச்ச பிறகு ரிவ்யூஸ் எல்லாம் என்ன மாதிரி சொல்றாங்க, பப்ளிக் என்ன சொல்றாங்க, இது எல்லாம் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் ஒரு திரைப்படம் வந்து வீக்கெண்டை தாண்டி வசூல் பண்ண போதா இல்ல வீக்கெண்டோட முடிய போதா அப்படின்ற ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டரா நான் பாக்குறேன். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரீசனபிளான ரிவ்யூஸா இருந்ததுன்னா ஓரளவு நம்ம தப்பிச்சிடலாம். திங்கட்கிழமையும் ஓரளவு வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படத்துக்கு வசூல் இருக்கும். ரொம்ப நெகட்டிவா ட்ரோல்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிச்சதுன்னா மண்டே அன்னைக்கு என்ன மாதிரி வசூல் நம்மளால சொல்லவே முடியாது, டோட்டலா காலியாயிடலாம். நான் எதுக்கு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு பெரிய படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் தான். நான் சொல்றது கிரிட்டிக் ரிவ்யூன்னு சொல்லலை, பப்ளிக் ரிவ்யூவே சொல்லிட்டு இருக்கேன். பப்ளிக் எல்லாம் வந்து வெளியில வந்து எப்படியெல்லாம் அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்றாங்க, என்ன மாதிரி ட்ரோல்ஸ் பண்றாங்க, எப்படி வந்து மீம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த படத்தை கிண்டல் பண்றாங்க, இதுதான் வந்து ஒரு படத்தை வந்து டிட்டர்மின் பண்ணுது. இது சஸ்டெயின் பேஸ்ல ஓடுமா இல்ல அந்த வீக்கெண்டோட முடிஞ்சிருமான்னு. இதை எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் மனசுல வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அந்த வீக்கெண்டு தான். அந்த வீக்கெண்டை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். மிகப்பெரிய ஓப்பனிங் கொண்டு வந்துடணும். ஒரு படத்துக்கு வந்து பப்ளிக் டாக் எவ்வளவு பாசிட்டிவா வருதோ அவ்வளோ தொலைவு அந்த படம் வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல ஓடுன்றதுக்கு நம்ம அமரன் டிராகன் உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அமரன் டிராகன் 2 படமே வந்து பப்ளிக்கினுடைய டாக் பெருசா வந்த பிறகு கிரிட்டிக்ஸ் ஒரு சைட்ல நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, பப்ளிக்கும் பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணும்போது அந்த படங்கள்லாம் சஸ்டெயின் பேசிஸ்ல திங்கள் இல்ல. அது பிறகு செகண்ட் வீக்கெண்டும் பயங்கரமா புக் ஆகுது, தேர்ட் வீக்கெண்டுக்கும் மக்கள் வந்து அந்த படத்துக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு திரைப்படம் மட்டும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் வீக்கெண்டை பத்தியோ தேர்ட் வீக்கெண்டை பத்தியோ ஒரி பண்ண தேவையில்லை, சஸ்டெயின் பேஸ்ல அந்த படம் ஓடிடும். ஆனா படம் டிவைடட் டாக் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அந்த படத்தை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வீக்கெண்டை வந்து பெரிய லெவல்ல ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது பிறகும் ரிலீஸ் ஆன பிறகும் படத்துக்கு வந்து 4 நாட்கள் பிறகும் அந்த ப்ரொமோஷன்ல எவ்வளவு சஸ்டெயின் பண்றோமோ அந்த அளவு அந்த படத்துக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து வசூல் கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், எப்படி சூரிய அவர்கள் வந்து மாமன் படத்துக்கு ஒரு டிவைடடான டாக் வருது, பல பேர் சொல்றாங்க இது வந்து ஓவர் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு, கிரிஞ்சா இருக்கு, இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னும் போது அவர் அதை பத்தி கவலையே படல, காதலியே வாங்கிக்கல. அவர் பாட்டு ஊரூரா போயிட்டு எல்லா மக்களையும் பார்த்து இது உங்களுக்கான படம், நீங்க திரையரங்கில் வந்து படம் பாருங்க அப்படின்னு எல்லாரையும் பேசி திரையரங்களை வரவழைச்சு கிட்டத்தட்ட 40 கோடி வசூல் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னது இந்த படம் 10-12 கோடி மேல பண்ணாது, தமிழ்நாடு கிராஸ்னாங்க. ஆனா 40 கோடி கொண்டு வந்தது காரணம் அவர் போஸ்ட் ரிலீஸ் பிறகும் எத்தனை டிவைடட் டாக் வந்தாலும் நான் அந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவேன், ப்ரொமோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாரு. ஆனா இப்ப சமீபத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு திரைப்படத்துக்கு ஒரு நெகட்டிவான டாக் வந்தது, டிவைடடான டாக் வந்தனா அந்த படக்குழு அந்த படத்தை அப்படியே விட்டுறாங்க.
உதாரணமா நான் சொல்லணும்னா தக் லைஃப் எடுத்துக்கலாம், குபேரா எடுத்துக்கலாம். இந்த 2 படங்களுக்குமே வந்து ஒரு டிவைடடான டாக் வருது, நெகட்டிவான டாக் பரவ ஆரம்பிக்குது. நெகட்டிவிட்டி வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த படக்குழு டோட்டலா அந்த படத்த பத்தி எதுவுமே பண்ணாம சைலன்ட்டா ஒதுக்குறாங்க. அவங்க எதுவுமே ட்வீட் பண்றது இல்ல, ப்ரமோட் பண்றது இல்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த படத்துக்கு எந்த ஆதரவும் இல்லாம நெகட்டிவிட்டி மட்டும் மேலோங்கி அந்த படம் மொத்தமா பாதிக்கப்படுது. இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி சூரிய அவர்கள் மாமன் படத்துக்கு பண்ணாரோ, நீ எவ்வளவு நெகட்டிவ் சொல்லு, எவ்வளவு டிவைடட் டாக் சொல்லு, நான் கவலையே படல. என் படத்தை நான் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துருவேன் அப்படின்னு அந்த படக்குழு 4 நாட்கள் மட்டும் பத்தாது. அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. திங்கட்கிழமையிலிருந்தும் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த படத்தை கொண்டு போனாங்கன்னா ஓரளவு ப்ரொமோஷன் மூலமா அந்த படத்துக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியை குறைச்சு மக்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ நான் படம் ரிலீஸ் பண்ண அந்த ஃப்ரைடேவோட வேலை முடிஞ்சிச்சு, இல்ல தர்ஸ்டேவோட வேலை முடிஞ்சிச்சு. படம் வந்து தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கணும், இல்ல ஓல்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காலத்துல நடக்காது. அதுவும் பர்டிகுலரா 90% படங்களுக்கு டிவைடட் டாக் தான் வருது, இல்லைன்னா நெகட்டிவ் டாக் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம படத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. தயாரிப்பாளர் இயக்குநர்களும் படத்துக்கு இப்படிப்பட்ட டாக் வந்தாலும் நான் படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி தான் ப்ரொமோட் பண்ணுவேன், படம் ரிலீஸ் ஆன பிறகு படமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மனநிலையை விட்டுட்டு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும். ரிலீஸ் பிறகு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை மக்கள் மத்தியில இன்னும் கொண்டு செல்றதுக்கு அவங்களால முடிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை பேசி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வரணும். இப்படி ஒரு திரைப்படத்துக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஓப்பனிங் கொண்டு வரது எவ்வளவு குரூஷியல். பர்டிகுலரா இன்னைக்கு 90% படங்கள் வந்து தோத்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளவு முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி ஓப்பனிங் வீக்கெண்டை கொண்டு வரணும், பர்டிகுலரா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அப்படின்றத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசினேன். இதுல பல விஷயங்கள் இருக்கு. நான் சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு திரைப்படம் என்பது மிகப்பெரிய கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில அந்த கடைசி லெக்குன்னு வாங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு படத்தினுடைய விநியோகம் அண்ட் விளம்பரம், அதுதான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்குது. அந்த விநியோகம் வந்து நல்லா பண்ணிட்டாலும் விளம்பரம் என்பது எப்படி மக்களை போய் ரீச் பண்றோம், எப்படி மக்கள் மத்தியில ஒரு ஓப்பனிங் கொண்டு வரோம், ரிலீஸ் ஆன பிறகும் நம்ம வந்து எவ்வளவுதான் டாக் இருந்தாலும் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணி அந்த படத்தை மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குரூஷியல். அதனாலதான் இந்த எபிசோட்ல ஓப்பனிங் வீக்கெண்ட எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படியாவது நம்ம எய்ம் பண்ற ஒரு நம்பர், ஒரு 100 கோடி எய்ம் பண்றோம்னா முதல் 4 நாட்கள்லயே குறைந்தபட்சம் 50 கோடியாவது கொண்டு வரதுக்கு பெரிய லெவல்ல முயற்சி எடுக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 50 கோடி வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 கோடியாவது வரும். நம்ம 100 கோடி டார்கெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீக்கெண்ட்ல 20 கோடி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா படத்துக்கு பாசிட்டிவான டாக் வந்தா பிரச்சனை இல்லை. மிக்ஸ்டான டாக்கோ இல்ல டிவைடான டாக் வந்தா அதோட மறந்துட வேண்டியதுதான். 20 கோடி மேக்ஸிமம் போய் 30 கோடியில முடிஞ்சிடும், அதோட படமே முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இல்லாம நம்ம என்ன டார்கெட் பண்றோமோ, தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ரெவன்யூ எடுக்கணும் ஆசைப்படுறோம், ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இவ்வளவு ரெவன்யூ ஆசைப்படுறோம்னா முதல் 4 நாட்கள்ல என்ன நம்பரை நம்ம டார்கெட் பண்ணி அதை நோக்கி பயணிக்கணும். ஓப்பனிங் வீக்கெண்ட் பிறகும் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை சஸ்டெயின் பண்ணி எப்படியாவது நம்ம டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம். அப்பதான் ஒரு படத்தினுடைய டார்கெட் டோஸ்ல நம்ம எட்ட முடியும். இல்லைன்னா நம்ம படம் வந்து அதனுடைய போக்கில் போய் அது என்ன கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். இந்த எபிசோட்ல ஒரு படத்துக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் வந்து எவ்வளவு குருஷியலான ரோலை பிளே பண்ணுது, அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் தான் ஒரு படத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறத பத்தி நான் டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா இந்த வீடியோல இந்த எபிசோட்ல நான் சொல்ல வந்த கருத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.